Welcome to this concept explainer brought to you by CBSE Score Lab of profsam.com, that is profsam.com. இன்னைக்கு நம்ம கிளாஸ் 12 பிசிக்ஸ் யூனிட் 1 எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ்ல இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் டாபிக்கை பத்தி ரொம்ப சிம்பிளா எக்ஸாமுக்கு தேவையான பாயிண்ட்ஸோட பார்க்க போறோம். பயமே இல்லாம ஃபுல்லா புரிஞ்சுக்கலாம். ஒரு சின்ன விஷயம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? உங்க தலைமுடியில ஒரு சின்ன பிளாஸ்டிக் ஸ்கேலை தேய்ச்சிட்டு கொஞ்சம் பேப்பர் துண்டுகள் பக்கத்துல கொண்டு போனா அது எப்படி அந்த பேப்பரை தூக்குது? ஆமா. இன்னும் சொல்லணும்னா ஒரு பலூனை நல்லா தேய்ச்சு செவுத்து பக்கத்துல வச்சா அது அங்கேயே ஒட்டிக்கிட்டு நிற்கும். யாரும் பிடிச்சிக்க கூட இல்லை. ஆனா காத்துல எப்படி ஒரு பொருள் நிற்க முடியும்? அதுவும் தொடாம. ஒரு இன்விசிபிள் ஃபோர்ஸ் அதை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி. ஆமா, அது எப்படி? நான் கூட ட்ரை பண்ணியிருக்கேன். ஏதோ மேஜிக் மாதிரி இருக்கும். ஒரு கிராவிட்டிக்கு ஆப்போசிட்டா தொடாம ஒரு பொருளை மேல தூக்குறதுன்னா அது பெரிய விஷயம் தானே. அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன? அது மேஜிக்ல, அது ஆக்ஷன் அட் அ டிஸ்டன்ஸ். ரெண்டு பொருள் ஒன்னு தொடாம ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணுது. இன்னொரு சர்ப்ரைசிங் விஷயம் சொல்லட்டுமா? நீங்க பார்க்குற இந்த சின்ன எஃபெக்டோட பிசிக்ஸ் தான் பெரிய பெரிய ஃபேக்டரியோட சிம்னிலிருந்து வர்ற தூசி பொல்யூஷனை புடிச்சு நம்ம சுவாசிக்கிற காத்தை கிளீன் பண்ண கூட யூஸ் ஆகுது. வாட்? இதே கான்செப்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல்ல கூட யூஸ் ஆகுதா? எப்படி? அந்த இன்விசிபிள் ஃபோர்ஸ் வச்சு எப்படி காத்துல இருக்கிற தூசியை ஃபில்டர் பண்ண முடியும்? எக்ஸாக்டா. அத எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரிசிபிடேட்டர்னு சொல்லுவாங்க. அந்த சிம்னிக்குள்ள ஹை வோல்டேஜ் யூஸ் பண்ணி வர தூசி பார்ட்டிகிள்ஸ்க்கெல்லாம் ஒரே மாதிரி நெகட்டிவ் சார்ஜ் கொடுத்துருவாங்க. ஓகே. கொஞ்சம் தள்ளி பாசிட்டிவ் சார்ஜ் கொடுத்த பெரிய பிளேட்ஸ் வச்சிருப்பாங்க. இப்ப என்ன ஆகும்? நெகட்டிவ் பாசிட்டிவ் அட்ராக்ட் ஆகுமே. சரியா சொன்ன. இந்த நெகட்டிவ்லி சார்ஜ்டு தூசி எல்லாம் அந்த பாசிட்டிவ் பிளேட்ஸ்ல போய் மேக்னெட் மாதிரி பட்டுன்னு ஒட்டிக்கும். ஸோ அந்த இன்விசிபிள் ஃபோர்ஸ் உங்களுக்கு ஒரு இன்விசிபிள் ஃபில்டர் மாதிரி ஒர்க் ஆகுது. வெளியில வரப்போகிற கிளீனான புகை. வாவ்! அப்போ பலூனை செவுத்துல ஒட்ட வைக்கிற அதே ஃபண்டமெண்டல் பிசிக்ஸ் தான் ஒரு சிட்டியோட ஏரை கிளீனா வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது. ஆமா, அந்த இன்விசிபிள் ஃபோர்ஸோட சோர்ஸை தான் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்றோம். ஓகே, லெட்ஸ் அன்பேக் திஸ். எலக்ட்ரிக் ஃபீல்டோட கோர் ஐடியா அது ரொம்ப சிம்பிள். கூலும்ஸ் லால சார்ஜ் Q1 சார்ஜ் Q2 தள்ளுதுன்னு படிச்சோம். ஆனா எப்படி தள்ளுது? தொடாம எப்படி ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும்? இங்கே தான் ஃபீல்ட் கான்செப்ட் வருது. இதுல Q1 டைரக்டா Q2 ஒன்றும் பண்றதில்ல. முதல்ல அந்த சார்ஜ் Q1 தன்னை சுத்தி இருக்கிற ஸ்பேஸவே மாத்துது. ஒரு இன்விசிபிள் இன்ஃப்ளூயன்ஸ், ஒரு ஃபீல்டை கிரியேட் பண்ணுது. அப்புறம் அந்த ஃபீல்டு தான் வேற எந்த சார்ஜ் அந்த ஸ்பேஸ்க்குள்ள வந்தாலும் அது மேல ஒரு ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணுது. ஸோ த ஃபீல்ட் இஸ் த மெசஞ்சர். ஓ, சோ இது ஒரு 2-ஸ்டெப் ப்ராசஸ் மாதிரி. ஸ்டெப் 1 சார்ஜ் கிரியேட்ஸ் எ ஃபீல்ட். அப்புறம் ஸ்டெப் 2 அந்த ஃபீல்ட் இன்னொரு சார்ஜ் மேல ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுது. ப்ரிசைஸ்லி. அப்போ அந்த ஆக்ஷன் அட் அ டிஸ்டன்ஸ் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுது இல்ல? ஆமா. இதுக்கு ஒரு நல்ல அனாலஜி ஒரு வெதர் மேப். ஒரு வெதர் மேப்ல ஒவ்வொரு பாயிண்ட்லயும் காத்தோட வேகத்தையும் அது எந்த டைரக்ஷன்ல அடிக்குதுன்னு ஏரோ போட்டு காட்டுவாங்கல்ல? ஆமா. ஒரு இடம் காலியா இருந்தாலும் அங்க காத்து எப்படி அடிக்கும்னு நம்மளால சொல்ல முடியும். அது மாதிரி ஒரு சோர்ஸ் சார்ஜை சுத்தி இருக்கிற ஸ்பேஸ்ல ஒவ்வொரு பாயிண்ட்லயும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரஷர் எவ்வளோ, அந்த பிரஷர் எந்த டைரக்ஷன்ல இருக்குதுன்னு இன்ஃபர்மேஷன் ஃபில் ஆகிருக்கு. அதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஓ, அப்போ அந்த வெதர் மேப்ல நம்ம ஒரு சின்ன இலையா ஒரு லீஃப வெச்சா அந்த பாயிண்ட்ல இருக்கிற காத்தோட டைரக்ஷனுக்கு ஏத்த மாதிரி அது பறந்து போகும். அது மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு மேப்ல வேற ஒரு சார்ஜை வெச்சா அந்த பாயிண்ட்ல இருக்கிற ஃபீல்டோட டைரக்ஷனுக்கு ஏத்த மாதிரி அது மூவ் ஆகுமா? பெர்ஃபெக்ட்டா சொன்ன. நீ சொன்ன அந்த இலை தான் நம்ம சார்ஜ். அந்த காத்து அடிக்கிற வேகமும் டைரக்ஷனும் தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ ஆக்ஷன் அட் டிஸ்டன்ஸ்னு ஒரு மேஜிக்கா பார்க்காம சார்ஜ் கிரியேட்ஸ் அ ஃபீல்ட் அண்ட் ஃபீல்ட் கிரியேட்ஸ் அ ஃபோர்ஸ்னு ஒரு ப்ராப்பர் மெக்கானிசமா பார்க்குறோம். இதுதான் ஃபீல்ட் கான்செப்டோட பர்பஸ். இப்போ ஒரு மென்டல் இமேஜ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு பாசிட்டிவ் சார்ஜை ஒரு சின்ன சன் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோ. ஓகே. அந்த சன்ல இருந்து இன்விசிபிள் லைட் ரேஸ் எல்லா டைரக்ஷன்லயும் வெளியே வருது. அந்த இன்விசிபிள் லைட் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு. சன்க்கு பக்கத்துல லைட் இன்டென்ஸா இருக்கும். ஸ்ட்ராங் ஃபீல்டு. கரெக்ட். தூரமா போக போக லைட் டிம் ஆகும். வீக் ஃபீல்டு. ஆமா. இப்போ வேற ஒரு சார்ஜ் அந்த லைட் பாத்துல வந்தா அந்த லைட் அதை தள்ளும் இல்லனா இழுக்கும். அவ்வளவுதான். சரி, இப்போ நம்ம NCERT புக் இதை எப்படி டெக்னிக்கலா டிஃபைன் பண்ணுதுன்னு பாப்போம். ஓகே.
The electric field due to a charge q at a point in space may be defined as the force that a unit positive charge would experience if placed at that point. Formula E equals Fq. இதுல யூனிட் பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜ்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்ன? எதுக்கு அது பாசிட்டிவா இருக்கணும், அப்புறம் யூனிட்டா இருக்கணும்? ரொம்ப சின்ன சார்ஜை வச்சு மெஷர் பண்ணக்கூடாதா? நல்ல கேள்வி. ஒரு சோர்ஸ் சார்ஜ் Qவோட ஃபீல்ட் ஸ்ட்ரெங்த்தை மெஷர் பண்ணணும். அதுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் சார்ஜ் Qவா அந்த பாயிண்ட்ல வச்சு ஃபோர்ஸ் F-ஐ மெஷர் பண்றோம். ஆனா F-ஓட வேல்யூ நம்ம வைக்கிற டெஸ்ட் சார்ஜோட சைஸை பொறுத்து மாறும். பெரிய டெஸ்ட் சார்ஜ்க்கு பெரிய ஃபோர்ஸ், சின்ன டெஸ்ட் சார்ஜ்க்கு சின்ன ஃபோர்ஸ். ஆமா, எனக்கு அந்த ஸ்பேஸோட ப்ராப்பர்ட்டி வேணும், ஏன் டெஸ்ட் சார்ஜோட ப்ராப்பர்ட்டி இல்ல. அதனால ஃபோர்ஸை டெஸ்ட் சார்ஜால டிவைட் பண்றோம். E ஈக்குவல்ஸ் Fq. இப்போ இது ஃபோர்ஸ் பர் கூலும். ஓ, இது அந்த ஸ்பேஸோட ப்ராப்பர்ட்டி அந்த டெஸ்ட் சார்ஜோட சைஸை பொறுத்து மாறாது. ஸ்டாண்டர்டா இருக்கணுங்கிறதுக்காக யூனிட் சார்ஜ் யானி +1 கூலும்னு வச்சுக்கிறோம். அண்ட் பாசிட்டிவ். அதுவும் பாசிட்டிவா இருக்கணும். பிகாஸ் பை கன்வென்ஷன் ஃபீல்டோட டைரக்ஷனை ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் எங்க போகுமோ அந்த டைரக்ஷன்ல தான் டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகே, காட் இட். Hope everything is clear so far. This concept explainer is from profsam.com, that is profsam.com. சரி, இப்போ ஒரு பாயிண்ட் சார்ஜ் Qனால அதுலேருந்து r டிஸ்டன்ஸ்ல இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஃபார்முலா E is equal to kqr². இந்த ஃபார்முலால r² டினாமினேட்டர்ல இருக்கிறது ரொம்ப முக்கியம். இதுதான் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா. நம்ம சூரியனோட கிராவிட்டி ஃபீல்டு கூட இப்படி தான் பிஹேவ் பண்ணும். இன்வர்ஸ் ஸ்கொயர் லா அப்படின்னா டிஸ்டன்ஸ் டபுள் ஆனா ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் 4 மடங்கு குறையுமா? 2² = 4. Exactly. The influence of these fundamental forces spreads out over a sphere. அந்த ஸ்பியர் பெருசாக ஆக அதே எனர்ஜி இன்னும் பெரிய ஏரியால டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்லையும் அந்த ஸ்ட்ரென்த் குறையுது. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு +2 மைக்ரோ கூலும் சார்ஜ் இருக்கு. ஓகே. அதுலேருந்து 0.3 மீட்டர் தூரத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ? ஃபார்முலா E = kqr². வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா E = 9x10⁻⁹ times 2x10⁻⁻6 divided by 0.3². Calculate பண்ணா E = 2x10⁵ Nc வரும். 2x10⁵ 2 லட்சம். ஆமா. இதோட மீனிங் என்னன்னா, அந்த பாயிண்ட்ல நீ ஒரு +1 கூலும் சார்ஜை வச்சா அது 2 லட்சம் நியூட்டன் ஃபோர்ஸை ஃபீல் பண்ணும். தட்ஸ் a very strong field. இப்போ ஒரு சார்ஜோட ஃபீல்டை பத்தி படிச்சோம். ஆனா நிறைய சார்ஜஸ் இருந்தா அப்போ அந்த ஃபீல்ட்ஸ்லாம் எப்படி ஆட் ஆகும்? அதை விஷுவலைஸ் பண்றதுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது நமக்கு நெக்ஸ்ட் டிஸ்கஷன்ல ஹெல்ப் பண்ணும். எக்ஸாம்ல ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற 2 பெரிய தப்பு பத்தி சொல்றேன். இவ தான் சைலண்ட் கில்லர்ஸ். மார்க்ஸை தெரியாமே குறைச்சிரும். மிஸ்கன்செப்ஷன் 1, எலக்ட்ரிக் ஃபீல்டும் எலக்ட்ரிக் ஃபோர்ஸும் ஒன்று தான். ராங். ஓ, ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி நினைக்கிறதுக்கு காரணம் 2 வார்த்தையும் ஒரே மாதிரி இருக்கு. ஃபார்முலாலையும் E = Fq 2 வருது. கரெக்ட் ஐடியா என்னன்னா, ஃபீல்டுன்றது காஸ், அது அந்த ஸ்பேஸோட ப்ராப்பர்ட்டி. ஒரு சார்ஜ் இருந்தாலே அதை சுத்தி ஃபீல்ட் கிரியேட் ஆயிடும். ஃபோர்ஸ் என்றது அந்த ஃபீல்டோட எஃபெக்ட் ஆன் அ செகண்ட் சார்ஜ். வேற ஒரு டெஸ்ட் சார்ஜை அந்த ஃபீல்டுக்குள்ள கொண்டு வந்தாதான் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். புரியுதா? அந்த டெஸ்ட் சார்ஜ் இல்லனா கூட ஃபீல்ட் அண்ட் இருக்கும். ஓ, அப்போ ஃபீல்ட் என்றது ஃபோர்ஸ் பர் யூனிட் சார்ஜ். ஃபோர்ஸ் என்றது அந்த ஃபீல்டுல ஒரு சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற டோட்டல் எஃபெக்ட். ஓகே, புரிஞ்சிடுது. பெர்ஃபெக்ட். இப்போ மிஸ்கன்செப்ஷன் 2. நெகட்டிவ் சார்ஜ் ஒரு நெகட்டிவ் ஃபீல்டை கிரியேட் பண்ணும். இது லாஜிக்கா தோணலாம், ஆனா பிசிக்ஸ்ல அப்படி ஒரு டேர்ம் கிடையாது. கரெக்ட் ஐடியா என்னன்னா, ஃபீல்டுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ்னு ஒன்றும் கிடையாது. அது ஒரு வெக்டர். அதுக்கு மேக்னிடியூடும் டைரக்ஷனும் தான் இருக்கும். ஓகே. ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஃபீல்டை வெளியே நோக்கி ரேடியலி அவுட்வர்ட்ஸ் கிரியேட் பண்ணும். ஒரு நெகட்டிவ் சார்ஜ் ஃபீல்டை உள்ள நோக்கி ரேடியலி இன்வர்ட்ஸ் கிரியேட் பண்ணும். டைரக்ஷன் தான் மாறுது, ஃபீல்டோட நேச்சர் இல்ல. ஓகே, சோ நெகட்டிவ் ஃபீல்டுன்னு சொல்றது தப்பு. Negative charge creates a field that points inwards. Positive charge creates a field that points outwards. Direction தான் முக்கியம். Got it. சரி, இவ்ளோ படிச்சதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? கொஞ்சம் மெமரி ஹுக்ஸ் பார்க்கலாம். நிமோனிக். மெயின் ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்க. EFQ. எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பெர் குவான்டிட்டி ஆஃப் சார்ஜ். E = FQ. EFQ ஈஸியா இருக்கு. ஆமா. ஃப்ரேஸ்
தமிழ்ல சொல்லணும்னா ஃபீல்ட் என்பது ஸ்பேஸோட ப்ராப்பர்ட்டி, ஃபோர்ஸ் என்பது அங்க வர்ற சார்ஜோட ஸ்டோரி. ஓ நைஸ். இத சொன்னாலே ஃபோர்ஸ்க்கு சார்ஜ் வேணும், ஆனா ஃபீல்டுக்கு வேணாம்னு ஞாபகம் வரும். சரியா? கரெக்ட். பிசிக்கல் ஜெஸ்டர் மறந்து போகுதா? ஒரு பாசிட்டிவ் சார்ஜா இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்க கையை அந்த சார்ஜ் மேல வச்சு விரல்களை வெளியே நீட்டுங்க. ஓப்பன் பாம். இதுதான் ரேடியலி அவுட்வர்ட் ஃபீல்ட். ஓகே, அவுட்வர்ட். அதுவே ஒரு நெகட்டிவ் சார்ஜா இமேஜின் பண்ணி உங்க விரல்களை அந்த சார்ஜை நோக்கி குவிச்சா ஒரு க்ளா மாதிரி. இன்வர்ட். ஆமா, இது ரேடியலி இன்வர்ட் ஃபீல்ட். இந்த ஜெஸ்டரை 2 வாட்டி செஞ்சா டைரக்ஷன் மறக்கவே மறக்காது. ரைட்? இந்த டிஸ்கஷனை 3 எக்ஸாம் சேஃப் பாயிண்ட்ஸ்ல சம்மரைஸ் பண்றேன். நம்பர் 1, எலக்ட்ரிக் ஃபீல்ட் E அட் அ பாயிண்ட் என்றது அந்த பாயிண்ட்ல வைக்கப்பட்ட ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஃபோர்ஸ். ஃபார்முலா E = Fq. யூனிட் நியூட்டன் பெர் கூலம்ப், NC. அது ஒரு வெக்டர் குவாண்டிட்டி. நம்பர் 2, ஒரு பாயிண்ட் சார்ஜ் Q கிரியேட் பண்ற ஃபீல்ட் E = kqr². பாசிட்டிவ் சார்ஜுக்கு ஃபீல்ட் ரேடியலி அவுட்வர்டாகவும் நெகட்டிவ் சார்ஜுக்கு ரேடியலி இன்வர்டாகவும் இருக்கும். அண்ட் நம்பர் 3, பல சார்ஜஸ் இருந்தா ஒரு பாயிண்ட்ல இருக்கிற நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஒவ்வொரு சார்ஜாலையும் கிரியேட் ஆன இண்டிவிஜுவல் ஃபீல்ட்ஸோட வெக்டர் சம்முக்கு சமம். இதுதான் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். 12th CBSE Physics, Chemistry and Mathsல மேக்ஸிமம் மார்க்ஸ் வாங்க professorsam.com விசிட் பண்ணுங்க. அதே PROF SAM அப்படிதானே? ஆமா, PROFSAM.com. See you in the next one.